வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது ஆம்ப் தான் அசெம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1313 கேபினெட் எடுத்திருக்கோம். 1313 கேபினெட்டில் கிளாஸ் டி போர்டு வச்சு செய்ய போகிறோம். இந்த 1313 கேபினெட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அக்ரலிக் பேனல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் நார்மல் பேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அக்ரலிக் பேனலுக்கு ஒரு ப்ளூடூத் மாடியூல் எடுத்திருக்கேன், யூஎஸ்பி போர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கிற கிளாஸ் டி போர்டு வந்து இதுதான். இது பார்த்திங்கன்னா 30 வாட்ஸு, 30+30. இப்போ நம்ம அந்த கிளாஸ் டி போர்டு பிரித்து காட்டுறேன். இதில் வந்து நான் கனெக்ஷன்ஸ் எதுவுமே வீடியோவில் காட்டல, ஏன்னா இதில் ரொம்ப ஈஸியான கனெக்ஷன்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியான போர்டு தான், அதனால் அதை காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ பெருசாக போயிடும்னு அதை காட்டல. இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணிக்கிறாங்க. அதுபடி நம்ம சால்ட்ரிங் வச்சால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு போர்டு தான் வந்து இந்த கேபினெட்லேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஒரு போர்டு கலவாக நம்ம வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து போர்டை வச்சு டீசர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து மார்க் பண்ண இடத்த நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நட்டு போட்டு டைட் வைக்க முடியும். அடுத்து நான் இப்போ ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து, அதாவது நான் ஆம்ப்பு அடாப்டர் டைப்பில் தான் செய்கிறேன். அதனால் அதுக்கு வந்து பின்னால் அந்த சாக்கெட் வைக்கிற மாதிரி அந்த இருக்கிற ஹோல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ நம்ம பேனல் எடுத்துக்கலாம். இந்த பேனலில் பார்த்திங்கன்னா கீழே வியூ மீட்ரு வைக்கிற மாதிரி. நான் வியூ மீட்ரு வந்து இந்த வீடியோவில் காட்டல, ஏன்னா அப்போ என்கிட்ட வியூ மீட்ரு இல்லை. அதுக்கப்புறமா நான் வாங்கி மாட்டியிருக்கேன். இதோட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ, ஃபுல் அவுட்புட் வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருக்கேன், ஆனால் நான் ஃபுல்லாக எதுவுமே காட்டல. இப்போ நான் வந்து பேனலை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் பேஸ்ட்டு போட்டு கூட ஒட்டிக்கலாம், ஃபெவிபாண்டு பேஸ்ட்டு போட்டு. அடுத்து பின்னால் ஸ்பீக்கர் சாக்கெட்டு இதெல்லாம் மாட்டிக்கிறேன். 12 வோல்ட் இன்புட் தர சாக்கெட்டை மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டும் மாட்டிக்கிறேன். நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் இந்த ஒரு ஆம்ப் ஒன்று அசெம்பிள் பண்ணி வீடியோ போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு பெரிய 4.1 ஆம்ப் ஒன்று செஞ்சிட்ருக்கோம், அதை வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டு மாட்டியாச்சு. இந்த ஆம்ப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் டி போர்டில் வந்து மாட்டிக்கலாம். இந்த கிளாஸ் டி போர்டில் பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். நம்ம வந்து கேபினெட்டில் இடம் இல்லைன்னா பேஸ் ட்ரிபிளோட வால்யூம் கண்ட்ரோலர் அதே இடத்துலையே மாட்டி நம்ம அப்படியே போர்டை கூட மாட்டிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எல்லா கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். இப்போ 5 வோல்ட்டு அதுலேயே நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாகவே 5 வோல்ட் வந்துடும் யூஎஸ்பி போர்டுக்கு. அடுத்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருமே 12 வோல்ட்டு இந்த பக்கம். அவ்வளோதான் இதில் இருக்கிற கனெக்ஷனு, வேறு ஒரு பெரிய கனெக்ஷனும் இல்லை. இந்த மாதிரி கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா ஹம்மிங் நாய்ஸ் வராது. அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டை மாட்டுறக்கு அந்த அக்ரலிக் பேனல் கூட ஏதோ ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நான் யூஎஸ்பி போர்டு மாட்டிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆம்பை ஃபுல்லாக ஒயரிங்லாம் பண்ணி நீட்டாக முடிச்சாச்சு. காமிச்சா வீடியோ பெருசாக போயிடும் தான், அந்த இடத்துல சப்பு கண்ட்ரோல் இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆடியோ ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். நான் ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக சாங் போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.